கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள தம்பனூர் அமைஞ்சான் கழிவுநீர் ஓடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி மாயமான நிலையில் 30 மணி நேரத்தை கடந்து தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவ சபாபதி வழங்க கேட்போம். சபாபதி வணக்கம். இந்த தேடுதல் பணி எந்த நிலையில இருக்கு சபாபதி? மேலும் என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் இதுவரையும் மேற்கொண்டிருக்காங்க, இனி என்ன மாதிரியான முயற்சிகளை ஈடுபட இருக்காங்க? கேரள மாநிலம் தம்பனூர் அமைஞ்சான் கழிவுநீர் ஓடை, இந்த ஓடையை சுத்தம் செய்வதற்காக ஜோய் என்ற தொழிலாளி அங்கிருந்த கழிவுநீர் ஓடைக்குள்ள இறங்கி சுத்தம் செய்துகிட்டு இருக்கும்போது அதிக குப்பை மற்றும் நீரின் வரத்து அதிகம் இருந்ததுனால திடீர்னு சொல்லிட்டு இவர் மாயமானதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையினர் அப்ப அவரை தேடி இருக்காங்க. தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா ஸ்கூபா டைவிங் இவங்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 29 முறை அங்க தேடுதல் நடத்திருக்காங்க. அப்பயும் இவருடைய உடல் கண்டுபிடிக்க முடியல. இவங்களோட பாத்தீங்கன்னா என்டிஆர்எஃப்பும் குழுவும் சேர்ந்து அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 29 மணி நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேடி இருக்காங்க. இது வரைக்கும் கிடைக்கல. அதே மாதிரி 8 முறை ஸ்கூபா டைவிங் உள்ள போய் தேடி பார்த்திருக்காங்க. அப்பயும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 70% பகுதிகள் தேடுதல் வேட்டை நடந்துருச்சு. அப்பயும் இவரோட உடல் கிடைக்கல. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் நிலையம் பாத்தீங்கன்னா ரயில் நிலையத்தின் அடியில் 150 மீட்டர் செல்வதால் அங்க அதிக கழிவுகள் தேங்கி இருக்கு. இதை ரோபோ கேமரா மூலம் இதை சோதனை செய்தாங்க. தற்பொழுது ரோபோ கேமரா மூலம் சோதனை செய்துக்கிட்டு தான் வர்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா சுரங்கப்பாதையில அதாவது அந்த கழிவு நீர்கள் அதிக அளவு வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த கழிவு நீரை நிறுத்தி தேடுதல் பணியை முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜோய் இந்த விபத்து குறித்து பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையம் தானாக முன் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இந்த ஆணையம் பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி செயலாளர் 7 நாட்களுக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 70% பகுதிகள் தேடுதல் வேட்டை நடந்தும் இவரை உயிரோடவோ இல்ல இவருடைய உடலை மீட்கவோ இதுவரைக்கும் முடியாததுனால இப்பொழுது வேற ஏதாவது வழியில இவரை மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆலோசனை பண்ணி இவரை மீட்கிறதுக்கான நடவடிக்கையை முழு மூச்சா ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.